ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஒரு ஆப்பிள் கொடுத்தேன். கொடுத்த உடனே குட்டி ஆப்பிளை ஃபுல்லாக வாயில் வச்சுட்டு போய் உட்காந்துருக்கா பாருங்கள். அவளுக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன ஆப்பிள் கிடச்சிது, அதனால் வாங்கிட்டு வந்தனால சரி அப்பப்போ ஒரு ஒரு பீஸ் கொடுப்பான்னு அது சின்னதுன்னு ஒரு முழுசு கொடுத்தனால ஃபுல் ஆப்பிளும் வாயில் போட்டு உட்காந்துருக்கா. நான் எங்கே திருப்பி வாங்கிடுவேணும்னு பயந்துக்கிட்டு இருக்கா. உங்கள் வீட்டு பெட்டுக்கு நீங்கள் ஆப்பிள் கொடுப்பீங்களா சொல்லுங்கள். நேற்று நைட்டில் மாவு வறுத்து வச்சுட்டு வச்சேன். இதை பொங்காதுன்னு நினச்சேன், அவ்வளோ பாருங்கள் பொங்கிட்டு. இனி இது ஒரு வேலை நமக்கு எக்ஸ்ட்ரா கூடிட்டு. சில நேரத்தில் பொங்கவே பொங்காது. நேற்று நல்லா சூப்பராக பிடிச்சிட்டு. கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றிருந்தா மாவுல வேஸ்ட்டாக இருக்காது. நான் மாவு குறையா இருக்குன்னு சின்ன பாத்திரத்தில் ஊற்றுறது தப்பாக போச்சு. இப்போ டைமும் வேஸ்ட்டு, மாவும் வேஸ்ட்டு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ மாவு தூர தான் போட போகிறேன். ஏன்னா ஓப்பனில் இருந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டஸ்ட்டு தூசி எதுவும் போயிருக்குள்ள எங்கள் விஸ்கி இது முடி எதுவும் போயிருக்கும். அதனால் நம்ம இவ்வளோ மாவு வேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த வயிற்றுக்குள்ளே போய் அது ஒரு இன்ஃபெக்ஷனாக நோய் இதுவும் வந்துடக்கூடாது, பயமாக இருக்குது. இப்போது என்னென்ன நோயெலாம் வருதுன்னு தெரில, அதனால் அதை தூர ஊற்றியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் காராமணி பொரியல். நான் போன சனிக்கிழமை வாங்கிட்டு வந்தேன். சனிக்கிழமை வாங்கிட்டு வரல, செவ்வாய்க்கிழமை நான் மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆகிட்டு 2 நாளையில் பாருங்கள் எல்லாம் இப்படி வாடி போன மாதிரி ஆகிட்டு. அதனால் இப்போ க்ளீன் பண்ண பாருங்கள். அழகாக அது கொண்டையை கட்டி ரப்பர் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. வாங்க இதை கட் பண்ணலாம். இது பாருங்கள், நல்லா இப்படி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு விரல் சைஸுக்கு கழுவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்ஜி எப்படி பண்ணாலுமே டேஸ்ட் வரவே வராது. அது என்னன்னு தெரில, எனக்கு பிடிக்கல என்னன்னு தெரில. அதனால் எப்படி பண்ணாலும் வராது. அதுக்காக டேஸ்ட் கூட்டுறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுப்போம். அப்படியா டேஸ்ட் வரும் பார்க்கலாம். ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்லெஸ் மாதிரியே இருக்கும். என்னன்னு தெரில, எப்போ பண்ணாலுமே இது அப்படி தான் எனக்கு டேஸ்ட் வரும். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ரா போட்டு பார்க்குறேன். கடுகு, ஜீரகம், இதை நல்லா செவக்கிறதுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இவருக்கு எந்த சப்ஜி பண்ணாலும் கட்டியாக பண்ணிட்டா ஏன் கட்டியாக பண்ணான்னு கேட்பாரு. கொஞ்சம் தண்ணியாக பண்ணிட்டா ஏவனை தண்ணியாக பண்ணிட்டான்னு கேட்பாரு. எந்த ஒரு காய்கறி பண்ணாலுமே மன திருப்தியாக சாப்பிட மாட்டார் இவர். எனக்கு என்றைக்குமே பெருசாக மாமியார் மாமனார் நாத்தனார் குடும்பம் இல்லை. ஆனால் இவருக்கு சாப்பாடு பண்ணும்போது ஒரு தடவையும் எப்படி பண்ணாலுமே நல்லா இருக்குன்னு சாப்பிடவே மாட்டார். ஏதாவது ஒன்று குறை சொல்லுவார். உப்பு கூடிட்டு, காரம் கூடிட்டு, தண்ணி கூடிட்டு, கட்டியாகிட்டு, வேகலை அப்படின்னு சொல்லுவார். என் வீட்டு ஆம்பளை மாதிரி உங்கள் வீட்டு ஆம்பளையும் குறை சொல்லுவாங்க சொல்லுங்கள். இது வரைக்கும் ஒரு நாளும் வீட்டு சாப்பாடு நல்லாதுன்னு சொன்ன சரித்திரமே கிடையாது. எனக்குமே கேட்டு பழகியும் போச்சு. நான் நினைக்கிறேன் எனக்காக அவ்வளோ மாடாக உழைக்காரே அவர் பாட்டில் சொல்லிட்டு போட்டுன்னு விட்டு கொடுக்குவேன். ஆனால் சில நேரத்தில் என் மண்டை காஞ்சிட்டு வச்சுக்கோங்க, நானும் பிடிச்சி ரைட் லெஃப்ட் வாங்கிடுவேன். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. என்ன காரணம்னா இவர் நான்வெஜ் பிரியர். மட்டன் சிக்கன்லாம் ரொம்ப பிடிக்கும். முட்டை பெருசாக விரும்ப மாட்டார். ஆம்லேட் போட்டால் 1 2 நல்லா சாப்பிடுவார். அதுதான் ரீசன். காய்கறி மேலே குறை கண்டுபிடிக்கார் அவர். இவரும் நானும் கிழக்கையும் மேய்க்க மாதிரி. எனக்கு நான்வெஜ்ஜில் எதுவுமே பிடிக்காது. இவருக்கு நான்வெஜ் பிடிக்கும். நான் நல்லதுன்னு சொல்கிறத அவர் கெட்டதுன்னு சொல்லுவார். அவர் கெட்டதுன்னு சொல்கிறத நான் நல்லதுன்னு சொல்லுவேன். அப்படி தான் நாங்கள் வண்டியை ஒப்பட்டிக்கிட்டு இருப்போம். சரி, நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா நல்லா வெந்து வரணும் பார்த்தீங்களா. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் சப்ஜி ரெடி ஆகிட்டு, இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி வற்றிட்டா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடும். இப்படியே எடுத்தால் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி வற்றிட்டா டேஸ்ட் வரும். அதனால் கொஞ்சம் நல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானத்துக்கு சப்பாத்தி தான். மாவு பேசிடலாம். இவர் 2 நேரமாக சப்பாத்தி தான் கேட்பார். எப்போவாவது தான் எனக்கு சோம்பேறியாக இருக்குது, இல்லை தால் ரைஸ் பண்ணுன்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் தான் இவருக்கு. ஆனால் எனக்கு நான் எப்போவுமே ரைஸ் சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீட்டு வேலையில் எல்லா வேலையுமே நான் விரும்பி பார்ப்பேன். பிடிக்காத வேலைன்னு சொல்ல இந்த மாவு பேசுறது. ஏன் பிடிக்காது, இப்படி ஒட்டிருமா இப்படி எடுக்கிறதுல ஒரு 2 3 நிமிஷம் போயிடும். அதனால் இந்த மாவு பேசுகிறது எனக்கு எப்போவுமே பிடிக்காது.
உங்களுக்கு வீட்டு வேலையில் எந்த வேலை பிடிக்கும், எந்த வேலை பிடிக்காது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மாவு சூப்பராக பிணைஞ்சாச்சு. இப்போ 4 மாவுக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்திருக்கேன். 4 உருண்டை மட்டும் எடுத்திருக்கேன். மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம், நைட்லாம் வைக்கும். சரிங்களா? நைட்டில் வேலைக்கு போய்ட்டு வந்து மாவு பேச ரொம்ப கஷ்டம். நம்ம கல்லும் காஞ்சிட்டு இனி சப்பாத்தியே பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது மட்டும்தான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன? உங்கள் வீட்டில் உள்ள ஜென்ஸுங்களுக்கு சப்பாத்தி பிடிக்குமா, ரைஸ் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என் வீட்டு காராமணி சப்ஜியும் சூப்பர் ரெடி ஆகிட்டு. நான் சூப்பர்னு சொல்லக்கூடாது, இவர் சூப்பர்னு சொல்லணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் சமையல் பார்த்தீங்களா? சரிங்களா? அதை எப்படி பண்ணியிருக்கேன், என்ன பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இனி சமையல் முடிச்சு நம்ம வேலைக்கு பெறப்படணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆம்பளைங்களுக்கு என்ன தான் பார்த்து செஞ்சாலும் பிடிக்கிறது இல்லை, ஏன்னு தெரியல. சரி, அது வீட்டுக்கு வீடு வாசற்படி மாதிரி வீட்டுக்கு வீடு ஒரு ஆம்பளைக்கு இதுதான் லொல்லு. அடுத்த நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி. லெஃப்ட் சைட். லவ் யூ.